இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. முன்னாள் மத்திய அமைச்சரும் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் சகோதரருமான மு.க. அழகிரியின் மகன் துரை தயாநிதி தொழிலதிபராகவும் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளரான துரை தயாநிதி கடந்த 2010ஆம் ஆண்டு சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் அனிஷாவை திருமணம் செய்தார். இந்த தம்பதியினருக்கு வேதாந்த், ருத்ரதேவ் என 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி துரை தயாநிதி அழகிரிக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. திடீரென வீட்டில் மயங்கி சரிந்து விழுந்த அவரை உடனடியாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதைத் தொடர்ந்து அவருக்கு மூளையில் உள்ள இரத்த குழாயில் அடைப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் 3 மாத கால சிகிச்சை பெற்று வந்த துரை தயாநிதி அழகிரி மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள CMC மருத்துவமனையில் கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவரை மு.க. அழகிரி மற்றும் குடும்பத்தினர் உடனிருந்து கவனித்து வந்துள்ளனர். சித்தப்பா ஸ்டாலினும் இருமுறை நேரில் வந்து துரை தயாநிதியை நலம் விசாரித்து சென்றுள்ளார். CMC மருத்துவமனையில் A பிளாக்கில் துரை தயாநிதி சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் உடல்நலம் தேறிய துரை தயாநிதி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். பின்னர் முன்னாள் மத்திய அமைச்சர் அழகிரி மற்றும் குடும்பத்தினர் துரை தயாநிதியை காரில் அழைத்து சென்றனர். அப்போது மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய துரை தயாநிதியை படம் எடுக்க விடாமல் செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள் மீது மருத்துவமனை ஊழியர்கள் தாக்க முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு அழகிரியே பத்திரிகையாளர்களின் போனை பறிக்க வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது.